ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி 1 நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி 1ங்கிறதுனால தேங்காய் சுடுவோம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதனால் பார்த்திங்கன்னா நேரமாகவே எழுந்து வீட்டு ஒர்க்கெல்லாம் பசங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆடு மாடு இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வீடு க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதே மணி 4 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா கால் பண்ணி வர சொல்லி இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். தேங்காய் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பலதானியெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு போயிட்டார். ஒரு 1 ஹவர் போல் ஊற வச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுறப்போ அது நல்லா சாதம் மாதிரி நல்லா வெந்து வரும். சாப்பிடவே அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக தேங்காய் சுடுற போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபேமிலியோட ஒன்றா சுட்டிருப்போம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வில்லேஜில் அப்படி தான் செய்வாங்க. 4-5 பேர் ஒன்றா ஃபேமிலி ஒன்றா தேங்காய் சுடுவாங்க. தேங்காய் சுட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கோவிலில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் உடச்சி விட்டு அந்த தண்ணி, அந்த பலதானியம், சாதம் ஏதாவது அங்கே லைட்டாக சாமிக்குன்னு கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்ம காளியம்மன் கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு, சூடமத்தி வச்சு பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு. கோயில் ஒரு 3 ரவுண்ட் சுற்றி வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு தேங்காய் உடச்சிட்டுட்டு வீட்டில் போய் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நேரமாக சீக்கிரமாக சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இல்லைன்னா ஒரு கும்பலோடு தான் வந்திருப்போம். அதுக்கு மிச்சம் எங்களுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நானும் வீட்டு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு தேங்காவும் அவரும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. பக்கத்துலலாம் கொஞ்சம் ரெடி பண்ணாமல் இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, பிள்ளைங்களும் எப்போ சுடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுனால நம்ம சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வரதுக்குள்ளே சுட்டுறணும். இல்லையா உள்ளார கேஸில் வச்சு தான் சுடுற மாதிரி இருக்கும். நாம் வில்லேஜில் இருந்துட்டு கேஸில் வச்சு சுடணுமா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேரமாக சுட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால சுட்டு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், கிளைமேட் உங்களுக்கே தெரியும் எப்படி நல்லா கும்முன்னு கருமேகங்கள் இருக்குதுன்னு. மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஓடி போகிறா. ஓடிட்டு 3 ரவுண்ட், இது 3வது ரவுண்டுன்னு நினைக்கிறேன் வர்றா. அப்புறம் நான் சொன்னேன், ஓடிலாம் சுற்றி வரக்கூடாது, நடந்து தான் போய் சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சுற்றி கொண்டு வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும். ஸோ நம்ம தேங்காய் பாப்பா உடைச்சிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு உடச்சி சாப்பிட வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டு ஈவினிங் எங்களோட ஆடி 1 இப்படி தான் போனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.